மிச்சல் ஸ்டார்க்கை தொடர்ந்து தற்போது ரிஷப் பண்டை எடுப்பதற்கு கடுமையான போட்டி நிலவி வருகிறது. 3.8 கோடி ரூபாயை தாண்டி ஏலத்தொகை சென்று இருக்கிறது. அதனை பார்த்து வருகிறோம். முதலில் ஆஸ்திரேலிய வீரர் மிச்சல் ஸ்டார்க்கை எடுப்பதற்கு கடுமையான போட்டி நிலவி வந்த நிலையில் தற்போது ரிஷப் பண்டை எடுப்பதற்கும் கடுமையான போட்டி நிலவி வருகிறது. அதனை பார்த்து வருகிறோம். ஏற்கனவே ஸ்ரேயாஸ் ஐயரை 26.75 கோடி ரூபாய்க்கு பஞ்சாப் அணி எடுத்து இருக்கக்கூடிய நிலையில் தற்போது ரிஷப் பந்தை எடுப்பதற்கும் கடுமையான போட்டி நிலவி வருகிறது. ரிஷப் பந்தை எவ்வளவு தொகைக்கு ஏலம் எடுப்பார்கள் என்று ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பும் நிலவி இருக்கக்கூடிய நிலையில் ரிஷப் பந்தை ஏலத்திற்கு எடுப்பதற்கு கடுமையான போட்டி நிலவி வருகிறது. அதனை பார்த்து வருகிறோம். ரிஷப் பந்தை ஏலத்திற்கு எடுப்பதற்கு 9.75 கோடி ரூபாயை ஏலத்தொகை தாண்டி சென்றிருக்கிறது. தொடர்ந்து ரிஷப் பந்தை எவ்வளவு தொகைக்கு ஏலத்திற்கு எடுப்பார்கள் என்று ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு நிலவி வரக்கூடிய நிலையில் தற்போது 10.50 தற்போதைய நிலவரப்படி 10.75 கோடி ரூபாயை தாண்டி சென்றிருக்கிறது. தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் அஜய் வழங்கிட நாம் கேட்கலாம். அஜய், தொடர்ந்து ரிஷப் பந்துக்கு 3 கோடி அப்படின்னு ஆரம்பிச்ச தொகை இப்போ 10.75 இப்போ தற்போதைய நிலவரப்படி 11.25 கோடி ரூபாயை தாண்டி சென்றிருக்கிறது. எவ்வளவு ரூபாய் வரைக்கும் இவரை ஏலத்திற்கு எடுக்க வாய்ப்பு இருக்கிறது அஜய்? நிச்சயமாக இந்த ஐபிஎல் மெகா ஏலத்தை பொறுத்தவரையில பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட வீரர்கள்ல ஒரு வீரர் ரிஷப் பந்த். ஏற்கனவே நம் ஸ்ரேயாஸ் ஐயரை பார்த்தோம். அவரை 26.75 கோடிக்கு ஏலம் எடுக்கப்பட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்துதான் அந்த வரிசையில ரிஷப் பந்துக்கு கடுமையான போட்டி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் தான் தற்பொழுது 12 கோடியை தாண்டி அவர் சென்று கொண்டிருக்கிறார். அவருக்கு இந்த ஐபிஎல் ஏலத்துல பல அணிகள் எடுக்க முன்வந்து கொண்டிருக்கிறது. ரிஷப் பந்தை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எடுப்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் தரப்புல வெறும் 55 கோடி மட்டுமே உள்ளதால் அவருக்கு ஒரே ஒரு வீரருக்கு இவ்வளவு தொகை, அதாவது நாம் தற்பொழுது பார்க்கக்கூடிய நிலவரப்படி 12 கோடிக்கு அவரை எடுக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வி இங்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தரப்புல இருக்கும். அதனால நிச்சயமா ரிஷப் பந்தை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எடுப்பதற்கான வாய்ப்புகள் என்பது மிக குறைவு என்றே பார்க்கப்படுகிறோம். அந்த வரிசையில பார்த்தோம் அப்படின்னா டெல்லி அணி அல்லது பஞ்சாப் அணி இவர்களை எடுக்க முன் வருவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தான் தொடர்ந்து அவருக்கான அந்த ஏலம் என்பது நீடித்து வருகிறது. இந்திய அணி வீரருக்கு ஏற்கனவே ஸ்ரேயாஸ் ஐயரை பார்த்தோம். மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயராக இதுவரையில் 26.75 கோடிக்கு எந்த ஒரு இந்திய வீரரும் ஏலம் எடுக்கப்படாத நிலையில் தான் தற்பொழுது அந்த வரிசையில் ரிஷப் பந்த் 13 கோடியை தாண்டி சென்று கொண்டிருக்கிறார். 14 கோடியை தற்பொழுது தொற்றிருக்கிறார் என்றே பார்க்கப்படுகிறோம். தொடர்ந்து 26.75 கோடிக்கு ஏலம் எடுக்கப்பட்ட ஸ்ரேயாஸ் ஐயரை கிட்டத்தட்ட இவரும் தொட்டு விடுவார் என்றே பார்க்கப்படுகிறோம். இந்த ஸ்ரேயாஸ் ரிஷப் பந்தை பொறுத்தவரையில 23 கோடி அல்லது 22 கோடி அளவிற்கு இவரை இந்த ஸ்ரேயாஸ் ஐயரை ஏதாவது ஒரு அணி தக்க வைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து RTM முறையில டெல்லி அணி மீண்டும் இவரை தக்க வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதா என்று தொடர்ந்து நாம் பார்ப்போம். ஏனென்றால் டெல்லி அணி தரப்பிலும் போதுமான தொகை என்பது இந்த இடத்துல இருக்கு. அந்த வகையில RTM முறையிலும் மீண்டும் இவர் தக்க வைக்கப்படுவாரா என்பதையெல்லாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆசினி, நீங்க சொல்லியிருந்தீங்க மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயர் ஸ்ரேயாஸ் ஐயரை தாண்டி ரிஷப் பந்த் அந்த ஏலத்தொகை செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, போன முறை அவர் எவ்வளவு தொகைக்கு ஏலத்திற்கு எடுக்கப்பட்டார்? இந்த முறை எந்த அணி ரிஷப் பந்தை ஏலத்திற்கு எடுக்க மும்முரம் காட்டி வருகிறது? நிச்சயமாக நாம் பார்த்தோம் என்றால் ஸ்ரேயாஸ் ஐயரை விட ஏன் ரிஷப் பந்துக்கு இவ்வளவு எக்ஸ்பென்சிவ் என்று பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே கடந்த முறை சீசன்கள் எல்லாம் இவர் டெல்லி அணிக்காக விளையாடி இருக்கிறார். அதற்கு முன்பு இருந்த சீசன்ல ஒரு பெரிய சாலை விபத்து ஏற்பட்டு அந்த சீசன்ல அவர் விளையாட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. அதன் பிறகாக தன்னுடைய பாடி ஃபிட்னஸ் உள்ளிட்டவற்றையெல்லாம் சரிப்படுத்திக் கொண்டு அடுத்த வருடம், அதாவது போன சீசன்ல மிக அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து டெல்லி அணிய ஒரு அருமையான ஆட்டத்தை டெல்லி அணியில வெளிப்படுத்தி இருந்தாரு.
அவரை ஏன் டெல்லி அணி தக்க வைக்கல அப்படிங்கிற கேள்வி எல்லாம் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வந்த நிலையில் தான் அவர் மெகா ஏலத்துல இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறதாகவும் அதனாலேயே அவரை அணியிலிருந்து விடுவித்ததாகவும் கிரிக்கெட் வட்டாரங்கள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில தான் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ரிஷப் பந்த் தற்பொழுது 19 கோடியை தாண்டி சென்று கொண்டிருக்கிறார். இவரை கடந்த முறை டெல்லி அணியில விளையாடினாரு. அதற்கு முன்பு சீசன் விளையாடாமலே இருந்தாரு. இப்படிப்பட்ட ஒரு வீரருக்கு இவ்வளவு ஏலத்தொகை, அதாவது 20 கோடியை தற்பொழுது தாண்டி இருக்கிறார். 20 கோடி ஒரு இந்திய வீரருக்கு நிச்சயமாக நாம் பார்த்தோம் என்றால் 26 கோடியை தாண்டினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். 26.75 கோடிக்கு ஸ்ரேயஸ் ஐயர் ஏலத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறார். அதையும் தாண்டி எடுப்பதற்கான வாய்ப்புகள் என்பதும் தொடர்ந்து இருந்து வருகிறதை தான் நாம் பார்க்கிறோம். அஜய், நீங்க சொன்ன மாதிரி வந்து ரிஷப் பந்தை வந்து அதிக விலைக்கு எடுக்கிறதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை முன் வச்சிருந்தீங்க. அது எதனால? ஏன்னா யூஸ்வலா நம்ம வந்து வெளிநாட்டு பிளேயர்ஸை தான் வந்து அதிக விலை கொடுத்து எடுப்போம். இந்த முறை வந்து நீங்க சொல்றீங்க ஒரு இந்திய பிளேயரை அதிக விலை கொடுத்து எடுக்கிறதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை முன் வச்சிருந்தீங்க. அது எதனால அஜய்? குறிப்பா நீங்க சொல்ற வரிசையில பார்த்தோம் அப்படின்னா கால்பந்து ரபாடாவிற்கு 10.75 கோடி. அவரும் ஒரு வெளிநாட்டு வீரர் தான். அவர் தென்னாப்பிரிக்க அணியுடைய பந்து வீச்சாளர். கடந்த சீசன் அதற்கு முன்பு சீசன்களில் எல்லாம் அவருடைய ஆட்டம் என்பது மிக பிரமாதமான ஆட்டத்தை நாம் பார்த்தோம். அந்த வரிசையில இந்திய வீரர் அவருக்கு அதை விட அதிக தொகைக்கு 18 கோடிக்கு ஆர்டிஐ முறையில பஞ்சாப் அணியை ரீடைன் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து வெளிநாட்டு வீரர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை இந்திய வீரர்களுக்கும் தொடர்ந்து நம் அணி உரிமையாளர்கள் வழங்கி வருகிறார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஜாஸ் பட்லருக்கும் 15.75 கோடிக்கு குஜராத் டைட்டன்ஸ் எடுத்திருந்தது. அந்த வரிசையில அதையெல்லாம் தாண்டிதான் ஸ்ரேயஸ் ஐயர் 26.75 கோடிக்கு எடுக்கப்பட்டிருக்கிறார். வெளிநாட்டு வீரர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை தற்பொழுது இந்திய வீரர்களுக்கும் அணி உரிமையாளர்கள் கொடுக்க தொடங்கியிருக்கிறார்கள் என்பதைத்தான் நான் பார்த்து வருகிறோம். குறிப்பாக இப்போ வந்து நம்ம தொடர்ந்து வந்து பேசிட்டு இருந்தோம். ரிஷப் பந்துக்கு கடுமையான போட்டி நிலவி வந்த நிலையில் அதிக தொகையாக 27 கோடி ரூபாய்க்கு லக்னோ அணி ரிஷப் பந்தை தற்போது ஏலத்திற்கு எடுத்திருக்கிறது. இது பற்றியான விவரங்கள் அஜய். நிச்சயமாக இந்திய அணி வீரர் ரிஷப் பந்தை லக்னோ அணி தற்போது 27 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்கிறது. இதற்கு முன்னதாக ஸ்ரேயாஸ் ஐயரே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயராக இருந்த நிலையில், அதாவது 26.75 கோடி ரூபாய்க்கு பஞ்சாப் அணி எடுத்திருந்த நிலையில் தற்போது ரிஷப் பந்த் அதனையும் தாண்டி 27 கோடி ரூபாய்க்கு சென்றிருக்கிறார். அதாவது ரிஷப் பந்தை 27 கோடி ரூபாய்க்கு லக்னோ அணி தற்போது ஏலத்திற்கு எடுத்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முன்னதாக கொல்கத்தா அணி வீரரை ஸ்ரேயாஸ் ஐயரை பஞ்சாப் அணி 26.75 கோடி ரூபாய்க்கு ஏலத்திற்கு எடுத்திருந்த நிலையில் அதனையும் தாண்டி தற்போது ரிஷப் பந்தை 27 கோடி ரூபாய்க்கு லக்னோ அணி எடுத்திருக்கிறது. அதனை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து விவரங்களை அஜய் வழங்கிட கேட்கலாம். அஜய், நீங்க சொன்ன மாதிரி வந்து ரிஷப் பந்தை வந்து அதிக விலையான, அதாவது ஸ்ரேயாஸ் ஐயரையும் தாண்டி 27 கோடி ரூபாய்க்கு லக்னோ அணி தற்போது தேர்வு செஞ்சிருக்கு. எந்த அளவுக்கு அவர் ஒரு முக்கியத்துவ வீரரா பார்க்கப்படுறார்? நாம் குறிப்பிட்டது போலவே 26.75 கோடியை தாண்டி 27 கோடிக்கு தற்பொழுது லக்னோ அணி ரிஷப் பந்தை ஏலத்தில் எடுத்திருக்கிறது. லக்னோ அணியை பொறுத்தவரையில கடந்த சீசன்ல தலைமையேற்று நடத்திய KL ராகுல் விடுவிக்கப்பட்டாரு. அவரு மெகா ஏலத்துல தற்பொழுது லிஸ்ட்ல இருக்காரு. அவரை எடுக்க அந்த அணி முன்வரும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் தான் தற்பொழுது ரிஷப் பந்தை லக்னோ அணி எடுத்திருக்கிறது. 27 கோடிக்கு அவர் ஏலத்தில் எடுக்கப்பட்டார். IPL வரலாற்றிலேயே இந்திய வீரருக்கு 27 கோடி என்பது இதுவே முதன்முறை. இதற்கு முன்னதாக இதே சீசன்ல கடந்த முறை, அதாவது இதற்கு முன்னதாக இருந்த பிளேயர் ஸ்ரேயஸ் ஐயர், அவர் 26.75 கோடிக்கு ஏலம் போனார். அவருடைய அந்த ரெக்கார்டை பிரேக் செய்து மீண்டும் 27 கோடிக்கு ரிஷப் பந்தை லக்னோ அணி எடுத்திருக்கிறது. ஒரு இந்திய வீரருக்கு 27 கோடி எடுக்கப்பட்டது இதுவே முரண்முறை. IPL வரலாற்றிலேயே 27 கோடிக்கு லக்னோ அணி ரிஷப் பந்தை எடுத்திருக்கிறது. இவரை லக்னோ அணியினுடைய கேப்டனாக நிர்ணயிப்பார்களா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இவரை கேப்டனாக நிர்ணயிக்க அதிக வாய்ப்புகள் இருப்பதை தான் நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் கடந்த முறை லக்னோ அணிக்கு தலைமையேற்று நடத்திய KL ராகுல் அணியிலிருந்து விடுவிக்கப்பட்டார். அவருக்கும் அணி உரிமையாளருக்கும் ஏற்கனவே பல கருத்து வேறுபாடு இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த வகையில் தான் அவர் அணியிலிருந்து விடுவிக்கப்பட்டார். அந்த வரிசையில
தற்பொழுது அணிக்கு லக்னோ அணிக்கு புதியதாக ரிஷப் பந்த் உள்ளே சென்றிருக்கிறார். ரிஷப் பந்தை பொறுத்தவரையில அணியை வழிநடத்தக்கூடிய ஒரு பிளேயராகத்தான் நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே டெல்லி அணியில அவருடைய அணி அணியை வழிநடத்தியது உள்ளிட்டவற்றையெல்லாம் செய்திருக்கிறார். அந்த வரிசையில 27 கோடிக்கு லக்னோ அணி தற்பொழுது ரிஷப் பந்தை ஏலத்தில் எடுத்திருக்கிறது. ஆசினி.